2024 நேஷனல் அவார்டு ராயன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது 2025 பிரதீப் லக்கராஜன் இதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது மூவி ரெக்கமெண்டேஷன் பார்ட் 3. இதில் நான் எடுத்துருக்க வந்த படம் என்ன அப்படின்னா, ஸ்டீஃபன் கிங் நாவலோட பேஸ் பண்ணி வந்த ஒரு படம். 1990 வந்த படம் மிஸ்டரி அப்படின்னு ஒரு படம். ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம். கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க மாட்டாங்க. ரெண்டு கேரக்டர்ஸ் தான், ரெண்டு கேரக்டர்ஸ் தான் படத்துலேயே. இது வந்து எப்படின்னா லைக் அப்சஷன் மூவி பிஃபோர் அப்சஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய அந்த அப்சஷன் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். த்ரில்லரு. ஒரு ஆத்தர் வந்து ஒரு ஃபேன் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அந்த ஃபேன் வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்தாங்களா அப்படின்றது தான் கதையை. நீங்கள் ஒரு நல்ல சினிஃபைலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கதையை உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். எஸ், தமிழில் வந்து பாலு மகேந்திரா, இயக்குனர் திலகம் பாலு மகேந்திரா வந்து ஜெயராம் வச்சு எடுத்திருப்பாங்க. ஜூலியா கணபதினு சொல்லிட்டு அவருமே அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் ரெண்டு படத்தில் எந்த படம் பார்த்தாலும் ஓகே தான். இதுவுமே இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. என்ன, நம்ம வந்து இந்தியன் பேஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் எமோஷன் அதிகமாக தூக்கலாக வச்சு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பட்டு இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்கள். இங்கிலீஷ் வெர்ஷனே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா டைட்டு பயங்கர டைட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படம் பார்த்துட்டு இருக்கும்போது சீட் டச்சில் தான் இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த ஃபேன் கேரக்டரை வந்து வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே ஜஸ்ட் நார்மல் ஃபேன் அப்படி மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் போக 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 அந்த ரேஞ்ச் அது அப்படியே அது ஏறிக்கிட்டே போகும். இது வந்து ஹியூமனைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது அப்படின்னா ஹவு தே ஹேண்டில்டு ஸ்டஃப்ஸ். அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் கதை அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பேக் ஆஃப் த மைண்டில் வந்து ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே இப்போ அடுத்து இது நடக்க போகுது, அடுத்து இது தான் நடக்க போகுது. ஓகே இவன் இதில் வந்து தப்பிச்சிருவான், இந்த இதில் தப்பிச்சிருவான், இல்லை இந்த இதில் மாட்டிப்பான். ஆனால் நீங்கள் இதில் எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. லைக் எல்லாமே வந்து நம்ம ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம், அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா வேறு ஏதாவது ஆப்போசிட் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஜஸ்டிஃபைபிளாக இருக்கும். அதாவது எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து காமிக்கிற மாதிரி அப்படின்னு இல்லாமல் எல்லாமே ஜஸ்டிஃபைலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து படம் வந்து 2 hours கிட்ட, ஒரு 2 hours கிட்ட வந்து ஒரு சீன் கூட போர் அடிக்கிற மாதிரியே இருக்காது. எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஹாரர் வித்தவுட் ஹாரர். அது எப்படி சொல்கிறது, இப்போ பேய்லாம் இருக்காது. ஆனால் படம் பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பயப்படுவீங்க. ஒரு சீன் அந்த ஃபேன் வரும்போது உங்களுக்கு அள்ளு இருக்காது. என்னடா பண்ண போகிறா, ஐயோ எதையா பண்ண போகிறாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஆக்டர்ஸ் கடத்திருப்பாங்க. அந்த ஆக்டிங் வந்து பியூராக இருக்கும். அந்த ஆக்டிங் பார்க்கும்போதே வந்து இவங்க ஈவில்ரா அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்க வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பால் வெடிகிற முகம் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ஆவரேஜ் உமன் எப்படி இருப்பாங்க, ஆவரேஜ் அமெரிக்கன் உமன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸு போக 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 அவங்க மேலே பயங்கரமாக ஹேட் வரும். அந்த ஆக்டிங்கே சூப்பராக இருக்கும், அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட்டாக வந்து நடித்தவரும் அவரும் சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் வந்து போலீஸ் ஓல்டு கப்பிள் வருவாங்க. அந்த கப்பிள் அவங்களோட இதுவே கேரக்டரிஸ்டிக்ஸே அந்த அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பே பயங்கர அழகாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க 2 பேருமே பயங்கர ஓல்டேஜ், மோஸ்ட்லி 60 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. பட் அவங்க 60+ ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ரொமான்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, அதாவது ரொமான்ஸுன்றது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 80+ 60+ இருக்கவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கே டைம் இருக்காது மோஸ்ட்லி. அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அது சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து இருக்க லேயர் நல்லாயிருக்கும். மேலோட்டமாக பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் தான். ஒருத்தன் போய் மாட்டிக்கிட்டான், அங்கேருந்து தப்பிச்சு வரானா இல்லையான்றதான் லேயர் அப்படின்றது மேலோட்டமாக இருக்கிறது. பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்க லேயர் வந்து இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கா, ஒரு எப்படி சொல்கிறது, இவ ஏன் வந்து இவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கா, மென்டலி ஏன் இவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கா, இவ ஏன் வந்து அவன் மேலே இவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது ஒரு லேயராக வந்து பின்னாடி வச்சுருப்பாங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் படத்தை அது ஒரு 2 வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்றது. அதுவுமே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். அதான் நண்பர்களே, இது வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் 2 மணி நேரம் பார்க்கணும், ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா அந்த படம் பாருங்கள். அமேசான் ப்ரைமில் இருக்குது. படம் பேர் மிஸ்டரி. அண்ட் தட்ஸ் இட்.